ஐயா புலவர் ஐயா வெற்றியாளன் ஐயா மேடைக்கு வரட்டும். தென்பொதிகள் தவழ்ந்து வரும் இளங்காற்றே, நந்தா சுடர் விளக்கே, நறுமணத்து புதுமலரே, கண்ணியத்தை கடமை என்னும் கட்டுப்பாடு என்னும் பண்பை கண்போல் காத்திட்ட பெருந்தகையே, சிங்கத் தமிழர்கள் சிந்தையெல்லாம் பறிகொண்டு வங்க கடலோரம் வாய்மூடி கண்மூடி மோன தவமிருக்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் நமது பெரியார் அவர்களும் இருக்கும் திசை நோக்கி வணங்கி எனது உரையை தொடர்கின்றேன். இந்த புதுமை இலக்கிய தண்டலை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் பாவலர் ஐயா மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே, பெரும்புலவர் தொல்காப்பிய பெரும்புலவர் ஐயா அவர்களே, இங்கே சிறப்பு சொற்பொழிவுக்கு வந்திருக்கும் ஐயா பிச்சவல்லி நாயகம் ஐயா அவர்களே, அப்போ பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பொன்னடி பூமியில் படாமல் நடையளவு காட்டுகின்ற பேராசிரியர் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் தமிழ் சான்றோர் பெரியவர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்து, இன்று அரசியலுக்கு வருபவர்கள் எல்லாம் ஒரு மாநாடு நடத்திவிட்டு நேரா சென்ட் ஜான்ஸ் கோட்டையிலே போய் அமர்ந்து கொண்டு முதலமைச்சரா வருவோம் என்ற எண்ணத்தில் நிறைய பேர் புதுசா நடிகர்லாம் வந்திருக்காங்க. அவர்களை பத்தி ஒரு சில வார்த்தை. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மயிலாப்பூரில் நடந்த ஒரு கதை. VP சிங் ஐயா அவர்கள் வருகிறார்கள். அவர் கூட்டத்தின் நடுவே வந்துட்டார். மேடையிலிருந்து அழைப்புதல் சொல்றாங்க, இந்த மாதிரி VP சிங் ஐயா வர்றாங்க, அவங்களுக்கு வழிவிடுங்கள் என்று. நாங்க பின்னாடி திரும்பி பார்த்தோம். அப்ப இன்றைக்கு கையை உயர்த்தி நான் தான் அடுத்த முதல் மந்திரின்னு சொல்ற சீமான் அவர்கள் பின்னாடி அவங்க தோழரோட 10 பேரு கூட அவர் மனைவி கூடவும் உட்கார்ந்து இருந்தாங்க. அதை நான் கண்ணால பார்த்தேன். VP சிங் வந்த மேடை அது. அதை விட இப்போ ஒரு புதுசா முளைச்சிருக்காரு ஒருத்தர், மாநாடு நடத்தி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோட்டைக்கு போறதுக்கு. அவர்களுக்கெல்லாம் சொல்றேன், 1952 நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எழுதிய சினிமா நீதிமன்ற வசனத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமன்றம் விசித்திர நிறைந்த பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனா இந்த வழக்கு விசித்திரம் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு சீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், இதையெல்லாம் நான் மறுக்க போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவன் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே நீ இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பேன். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர், என் சுயநலத்தில் பொது நலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்துக்கு ஆளுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்யறதே மீன். அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, அந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தா அவன் கடந்து வந்த காட்டாறு எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பெழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா? ரெங்கோன்
என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி குன்றில் உங்கள் முன் நிற்கிறாளே, இதோ இந்த சாலி. இவ வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியக்காரனாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். ஆனா கழுத்திலே மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கண்ணிலே நேர். கல்யாணி அலைந்தார், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார் பலர். அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவர் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு கைதி அனுக்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேணு. இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கையை. நான் தடுக்காவிட்டால் அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தனர். பிரதி உபகாரமாக அவ கடைக்கண் பார்வையை கேட்டனர். அதிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரிதான். கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கற்றிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்துக் கொண்டாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இதோ இந்த பூசாரி தான். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்தில் விட்டு செல்ல அவ விரும்பவில்லை. ஆதரவற்று தன் குழந்தை துடித்து சாவதை அவ விரும்பவில்லை. அவனை கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொல்லுவது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, சீவகர் சீரர் இவர்களை நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார். அதே முறையைத்தான் கையாண்டிருக்கா கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரர் விட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை குறிந்தால் மாளிகை வாசியில் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறதா? குற்றவாளி யார் வழக்குக்கோ பகட்டு என் தங்கையை துரத்தியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்தைக்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், இந்த வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை தீட்டியோ செய்தார்களா, வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்குக்கோ வக்கீலாக மாறுகிறாய்? இல்லை, அதுவும் என் வழக்குத்தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையை மானத்தை அழிக்க எண்ணிய மாவாவிக்கு புத்தி புகுட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு இருக்கு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம்? யார்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவள் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொலை கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயராலே காமலிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டில் நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுள் பெயரை சொல்லி கலாச்சாரம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரையில் குணசேகரனும் கல்யாணியும் குறைய போவதில்லை. இதுதான் எங்க வாழ்க்கை ஏட்டின் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வினை தொடங்கும் முன்னதாக செந்தமிழ் செல்வன் சேக்குவரா அவர்கள் தான் சொல்வார்கள், எத்தனாவது பிறந்த நாள் என்று கேட்காதே, எத்தனை முறை சூரியனை சுற்றி வந்திருக்கிறாய் என்று கேள் என்று. அந்த வகையிலே நமது ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்கள் 74 முறை சூரியனை சுற்றி வந்திருக்கின்றார். 75வது முறையாக சுற்றுகின்ற பயணத்திலே உள்ளார். நமது புதுமை இலக்கிய தென்றலின் துணைத் தலைவர், திருக்குறள் தொடர்பொழிவை புலவருக்கு அடுத்து தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர், அவர் பவள விழா கொண்டாடும் எங்கள் அன்பிற்கினியார் ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதிலே புதுமை இலக்கிய தென்றல் மகிழ்வடைகின்றது. தோழர்களும் மகிழ்வார்கள் என்பது உறுதி. புதுமை இலக்கிய தென்றலின் நெறியாளர் ஐயா வெற்றியழகனார் அவர்களை ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்க வேண்டும்.
1950 வருடம் டிசம்பர் மாதம் 1 தேதியிலே பிறந்தவர் ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்கள். இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து பைந்தமிழுக்கும் பகுத்தறிவு நெறிக்கும் தொண்டாற்ற அவருடைய உழைப்பு தேவை என்று வாழ்த்தி, ஐயா அவர்களுடைய அந்த அதுக்கு என்னங்க இனிப்பு கேக்குன்னு சொன்ன திட்டுவார். அப்பம் இனிப்பு அப்பத்தை வெட்டி அனைவருக்கும் அதிகாரம் எண் 79 அப்படிங்கிற அதிகாரம் நட்பு என்ற தலைப்புல ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். ஐயா வள்ளிநாயகம் அவர்களையும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தவறாது கலந்து கொண்ட சிறப்பிற்கும் உங்கள் அனைவரையும் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமுறை ஆற்ற ஐயா மீனாட்சி சந்திரன் ஐயா வந்திருக்கிறார்கள்.
அப்புறம் நன்றி உரையாற்ற ராவணன் மல்லிகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு திரளாக வந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அப்புறம் நட்பு என்ற திருக்குறள் வந்து இதுல 10 குறள் இருக்கு. இதுல வந்து முதல் குறள் வந்து அரிய பாதுகாப்பு காவல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்புறம் அறிவுடையவரின் நட்பு, நற்பண்பு உடையவரின் நட்பு, தவறு செய்யும் போது அறிவுறுத்தல், ஒத்த உணர்ச்சியை நட்பை கொடுக்கும், இதயமாற நேசித்தல், துன்பத்தை பகிர்ந்து கொள்ளுதல், நண்பனின் துன்பத்தை போக்க துடித்து செல்லுதல், மன வேறுபாடு கொள்ளாமல் நட்புடன் இருத்தல், மனதில் மாசு உள்ளவர்களை விலக்குதல், மாசு இல்லாதவர்களை விலை கொடுத்தாவது மாசு உள்ளவர்களை விலக்கி மாசு இல்லாதவர்களை விலை கொடுத்தாவது கொள்ளுக. இது வந்து வள்ளுவர் சொல்லும் நட்பு. அடுத்து நாம் இன்றைய நாளில் வந்து எப்படிப்பட்ட நட்பை பார்க்கிறோம் என்றால், முகநூல் நட்பு என்று ஒன்று இருக்கிறது. அது வந்து அந்த குறள் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. 786வது குறள். அது வந்து 786 என்பது ஒரு மத சம்பந்தமான ஒரு 786 குரான்ல சொல்லப்பட்டது. அதுல வந்து முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு அந்த குறள் இருக்கு. முகநூல்ல இருக்கிற எல்லா நண்பர்களும் நல்ல நண்பர்கள் என்று சொல்ல முடியாது. அதுல வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து நட்பாக கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் வந்து ஒரு தோழர் வந்து விழுப்புரத்தில் இருக்கிறவர், அவர் வந்து தன்னோட முகநூல்ல வந்து பற்றாளர்கள் நட்பு அழைப்பை தவிர்க்கவும் என்று எனது முகநூல் நண்பர்கள் அப்படின்னு அந்த மதப்பற்றாளர்கள் என்னை வந்து நட்பு அழைப்பை தவிர்க்கவும் அப்படின்னு அவரோட முகநூல்ல வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது போன்று நல்ல நட்பு அப்படிங்கிறத வந்து தோன்றா துணை அப்படின்னு ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்புறம் நல்ல நட்பை தேர்ந்தெடுத்தல், இப்படி நிறைய செய்திகள் இருக்கு. இந்த நட்புங்கிறத பத்தி ஒரு 5 அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஒரு இதுல படித்தேன். நட்பு, நட்பு ஆராய்மை, பழைமை, கூடா நட்பு, திரட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு 5 குறள் 5 அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பள்ளியில வந்து திருக்குறள் படித்திருக்கிறோம். அது வந்து தேர்வுக்காக, வாழ்க்கை என்று வரும்போதுதான் அன்று படித்த அந்த குறள் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது அப்படிங்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்மை வழி நடத்துகிறது என்பது இப்போது புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்புறம் வந்து இந்த திருக்குறள் வந்து நம் அறிவுக்கு விருந்து என்று சொல்லி என்னுடைய ஒரே வரவேற்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்பொழுதுதான் தெரிகிறது முகநூலை பற்றி அன்றைக்கே வள்ளுவர் பேசிய செய்திகளை எல்லாம் ஆய்ந்து எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார் நமது பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்கள். பொறுப்பேற்ற பிறகு பல துறையிலும் பல வகையிலும் நமது புதுமை இலக்கிய தொண்டல் புது வீச்சாக வீசிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கு இன்னும் ஒரு அன்பு வேண்டுகோள். நமது தோழர்கள் அனைவரின் பிறந்த நாளையும் நீங்கள் கேட்டு பெற்று அதை நீங்கள் அது ஒரு கணக்காக வைத்து யார் அந்த வாரம் யாருக்கு பிறந்த நாள் வருகிறதோ அவர்களை அழைத்து மேடையில வைத்து அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கலாம் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, காலத்தின் அருமைகதி நான் எதுவும் பேசப் போவதில்லை. சிறப்பு பேச்சாளர் ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்களை இதோ 79வது பொழிவு வாருங்களே. அன்பான தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய நாள் எனக்கு ஒரு பெரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். நட்பு என்ற அதிகாரத்தை பற்றி நண்பர்களிடையே பேசுவது போல, நண்பர்கள் என்னுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடிய சீரும் சிறப்புமாக கொண்டாடியமைக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இவ்வாய்ப்பு கிடைக்க பெற்றமைக்காக நான் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். அதுவும் பெரியார் திடலில் மணியம்மை அரங்கத்தில் இந்த 79வது குறள் அதிகாரமான நட்பு என்ற அதிகாரத்தை பற்றி பேசும்போது எனக்கு கிடைத்த இந்த நல்வாய்ப்புக்கு இரட்டை மடங்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்க எண்ணுகிறேன்.
மாபெரும் ஐயப்பாடு ஒன்றினை நமது தலைவர் பெருமானும் மனநல மருத்துவர் அவர்களும் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். அந்த இடைவிடாத ஒரு ஐயத்தினை அகற்றும் வகையிலே வள்ளுவர் ஏன் கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று சொன்னார் என்று வினவினார்கள். அது இல்லறத்தில் இருப்போர்க்கா துறவிகளுக்கா துறவியர்க்கா என்ற ஐயப்பாட்டு வினாவியும் எழுப்பியதோடு மட்டும் அல்லாமல் இது பற்றி ஏற்கனவே பல் ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு நூலினை படித்தேன். அது கருப்பையா என்பவர் எழுதிய நூல் புலால் உண்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். புலால் உணவு, இந்த இறைச்சி உணவு என்று சொல்லும் போது புல் உணவை சார்ந்த விலங்கினங்களைத்தான் பெருமளவிற்கு கொல்லுகிறார்கள். நண்டு, மீன் போன்ற சிலர் யாரும் புலியை கொல்லுவதில்லை, புலியை கொன்று தின்பதில்லை. மற்ற விலங்கினங்களை தின்னும் போது அவை சாகபட்சினி என்று சொல்லக்கூடிய தாவர பட்சினி என்று சொல்லக்கூடியது அறியப்பட்டது ஒன்று. அவை புல் உணவை சார்ந்த விலங்கினங்கள். அவை புல்லுணவை சார்ந்த விலங்கினங்கள் என்பதால் அவை மீண்டும் வெட்டப்படும் போதோ கொல்லப்படும் போதோ 2 மடங்கு அளவு 2 மடங்கு அளவான உணவு வீணாவதாக அந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார். மற்றொன்று, இந்த புலால் உணவு உண்பது சரியா சரியில்லையா என்ற வினா ஒருபோதும் எழ வாய்ப்பில்லை. அது அவரவர் பிறந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட வகையினால் அது அமைவதே அன்றி அது தவறோ பிழையோ குற்றமோ பாவமோ புண்ணியமோ தவமோ எதுவுமே இல்லை. அவரவர் நாச்சுவைக்காக உண்பதுதான் என்பதால் அந்த குடும்பத்தில் பிறந்ததால் அந்த சடங்கினை கையாளுவது போல ஏனைய பழக்க வழக்கங்களை கையாளுவது போன்றுதான் என்று சொல்லிவிட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டி இதை சொல்லி முடித்து விட்டேன். ஏற்பதும் ஏற்க இயலாததும் அவரவருக்கு உரியது. அதனால் அதனை ஒரு சிக்கலுக்குரிய பொருளாக கருத வேண்டிய தேவையில்லை. பெருமளவிற்கு மற்றொன்றையும் குறிப்பிடலாம். தந்தை பெரியார் நீங்களாக ஏனைய அந்த அகவையை கடந்தவர்கள் முற்றாக அந்த புல் அல்லாத உணவை புலால் உணவை மறுக்கத்தான் முடியும். ஏற்கனவே புல் உணவை குறைந்த அளவிற்கு தான் அவர்கள் உண்ண முடியும். ஒரு வயதினை எட்டும் வரை சிறு குழந்தைக்கும் நீர்ம உணவுதான் தரப்படுகிறது. மற்றும் அந்த இறைச்சி என்பது வளர்ந்த பிறகு பல் முளைத்த பிறகுதான் இறைச்சி உணவு தரப்படுகிறது என்பதாலும் கூட இருக்கலாம். ஆனாலும் அருள் அடிப்படையிலும் வேட்டைக்கு முகாயமாக இருந்த நாம் இந்த விலங்கினங்களை பழக்கப்படுத்தி வளர்க்க தொடங்கிய பிறகு உழவு தொழில் மேம்பட வேண்டும் என்று நாம் விரும்பிய பயிர்களை பயிரிடத் தொடங்கிய பிறகு இந்நிலை வந்திருக்க கூடும். அந்த கருத்து அந்த குமுகாயத்தில் விளைந்திருக்க கூடும் என்பதை சொல்லி நாம் நம்முடைய இன்றைய பொழிவிற்கு தொடங்குவோம். ஐயாவிடம் ஒரு இசைவினை கேட்க கூட நினைத்தேன். அதற்கு ஏற்றாற்போல் இப்போதே மணி 7:22. 5 குரல்களுக்கு மட்டும் இந்த ஒரு முறையேனும் என்னை அனுமதிக்க இயலுமா என்று கேட்க தலைவரை கேட்க விரும்பினேன். 5 குரல்களுக்கு தான் விளக்கம் தர நேரம் போதுமானதாக இருக்கும் என எண்ணுகிறேன். நண்பர்களே, முதலிலே ஆங்கில பழமொழி ஒன்றினை நாம் அறிவோம். A friend in need is a friend indeed என்று சொல்லுவார்கள். ஒரு உண்மை நண்பனை எப்போது அறியலாம் என்றால், தேவையின் போது ஓடோடி வந்து உதவி செய்கிற நண்பன் தான் நண்பன் என்று சொல்லுகிறார்கள் பழமொழியிலே. பைபிளில் கூட பல பழமொழிகள் இடம்பெற்றுள்ளன. ப்ராவர்ப்ஸ் அண்ட் சாம்ஸ் என்று சொல்லுவார்கள். அதனை போன்றே இந்த நட்பு என்பது இயல்பாக வரக்கூடிய ஏனைய உறவு போன்று அல்ல. தேர்ந்தெடுத்து பழகுகிறோம், ஒத்த கருத்துடையவர்களோடு பழகுகிறோம், ஒத்து போகக்கூடியவர்களோடு பழகுகிறோம் நட்பாக. அதனை போன்று பொறுக்கி எடுத்து நறுக்கு தெரித்தாற் போல பழகக்கூடிய வாய்ப்பு கூறுகள் உள்ள நிலையில் அதனை நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு என்றுதான் கருத வேண்டும். உறவு என்பது அப்படி அல்ல. உறவு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது உறவாக நமக்கு அமைந்துவிடக் கூடும். ஒரு தாத்தாவாக, ஒரு சிற்றப்பனாக, ஒரு பெரியப்பனாக, ஒரு மாமாவாக, இவரெல்லாம்
விரும்பி நாம் ஆகின்றோமா? இல்லை. எனவே என்னுடைய அண்ணனுக்கு பேரன் பிறந்தால் எனக்கும் தாத்தா என்ற நிலையினை எட்டி விடுகிறேன். உறவு பெயர் பொறுத்து எனக்கு அவன் பெயரன். நான் அவனை தேர்ந்தெடுத்து கொண்டேனோ இல்லையோ அவன் எனக்கு பெயர்ந்தான் என்ற அளவிலே இந்த 79வது அதிகாரத்திற்குள் நுழைவோமாக. நட்பு என்ற ஒரு சொல் பகுபதமா பகாபதமா? நாம் பெரியவர்கள் மூத்தவர்கள் என்ற அளவிலே கட்டாயமாக சிற்றளவிற்கேனும் இலக்கணத்தை நாம் அறிந்து வைத்திருப்போம். இது நட்பு என்பது ஒரு பகுபதமாக கொள்ளலாம். நள் என்ற பகுதியோடு பூ என்ற விகுதியை சேர்த்து நண்பு என்று ஆகிறது. நல்பூ நண்பு என்று ஆகிறது. அப்போது நன் என்றால் என்ன? செறிவு என்பது பொருள். நள் இரவு என்றால் இருட்டு செறிந்திருக்கிறது என்பது பொருள். நண்பகல் என்றால் பகல் ஒளியானது பகல் பாலாவது போல கதிரவனுடைய ஒளியால் வெளிச்சம் கிடைப்பது போல இயற்கை வெளிச்சம் கிடைப்பதால் நண்பகல் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? எனவே நள் என்ற சொல்லிற்கு செறிவு என்ற ஒரு பொருள். இந்த பகுதியின் அடிப்படையிலே தான் அத்துடன் பூ என்ற விகுதியை சேர்த்து நண்பு நட்பாகிறது. அது வினை சொல்லாகவும் கையாளுகிறார் நம்முடைய புலவர், நம்முடைய திருவள்ளுவர் பெருமகனார். நட்பு என்று சொல்லும் நட்டல் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதனால் அது வினை சொல்லாகவும் தொழிற்பெயராகவும் ஆகி அதன் பொருள் உணர்த்துவதாக கொள்ளுதல் வேண்டும். குறளுக்குள் நுழைவோமாக. இந்த அதிகாரத்தின் கீழ் 10 குறள்களையும் தொடக்க சொல்லினை எப்படி நினைவு கொள்ளலாம், நினைவில் நிறுத்தி கொள்ளலாம் என்பது பற்றி முதுமுனைவர் இளங்குமரனார் தன்னுடைய திருக்குறள் வாழ்வியல் விளக்க உரையிலேயே தந்துள்ளார். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு நூற்பாவாக தந்துள்ளார். அந்த நூற்பாவினுடைய இதை தெரிந்து கொண்டாலே 10 குறள்களும் நினைவுக்கு வரும். செயற்கரிய நிறை நீர நவில் தோறும் நகுதல் புணர்ச்சி முகம் நக அழிவின் உடுக்கை நட்பிற்கு இணையர் என்பவை. 79ஆம் நட்பு அதுவாமே. இந்த ஆம் ஆம் என்று சொல்லுகிறோம், ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டுகிறோம் அல்லவா? அந்த ஆம் என்ற சொல்லே எதிலிருந்து சுருங்குகிறது? சுருங்கிய சொல் ஆகும் என்ற சொல்லுதான் ஆம் என்று ஆகிறது. 2 முறை சொல்லும் போது ஆமாம் என்று மாற்றி விடுகின்றோம் அல்லவா? அதனை போன்றுதான் இது இயல்பாக இதிலே குறிப்பிட்டுள்ள குறளினுடைய கடைசி சொல்லாக இருக்கிறது. இந்த பைபிளிலே உள்ள பொன்மொழிகள் பழமொழிகளை பற்றி சொல்லும் போது நட்பை பற்றி நான் ஒரு முறை ஒரு பேச்சு ஊடே சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஷிப் என்பதை பற்றி சொன்னார்கள். இந்த திரைப்பட பாடலிலே கூட வந்திருக்கிறோம். மூழ்காத கப்பல் ஃப்ரெண்ட்ஷிப், ஷிப் மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் என்று ஒரு பாடல் கூட திரைப்படத்திலே வருகிறது அல்லவா? அதனை போன்று இது மூழ்காத கப்பல் என்பதை போலவே நம்மை முன்னெடுத்து செல்லக்கூடிய கப்பலாகவும் வீழ்த்திவிடக்கூடிய ஒன்றாகவும் இருக்கக்கூடும், சரியாக தேர்ந்தெடுக்க விட்டால். எனவேதான் வள்ளுவர் 4 அதிகாரங்களை அதற்காக தனியே பகுத்து தந்துள்ளார் நமக்கெல்லாம் என்பதை பற்றி நம்முடைய பொருளாளர் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டார். வேறு பல செய்திகளையும் நற்செய்திகளையும் பல தகவல்களையுமே தந்து சென்றுள்ளார். அன்பருக்கு நன்றி. இந்த a friend is always loyal and a brother is born to help in time of need. ஆங்கில மொழியை கையாளுகிறேன் என்று கவலை கொள்ள வேண்டாம். Wounds from a sincere friend are better than many kisses from the enemy. பகைவனுடைய எதிரினுடைய முத்தங்களை காட்டிலும் நண்பன் ஏற்படுத்தும் ஒரு காயம் மேலானது என்று பைபிளிலே குறிப்பிடப்படுவது பெரு வியப்பாகவே தான் உள்ளது என்பதாலும் சிறந்த பொன்மொழியாக பழமொழியாகவும் உள்ளது என்பதால் அதனை குறித்து வந்தேன். நண்பர்களே, நட்பின் வகையை பற்றி கூட பொருளாளர் விவரித்தார். அதிலே இந்த கூகுளிலே சொல்லும் போது நேரடி நட்பு, மறைமுக நட்பு. இந்த மறைமுக நட்பு என்று சொல்லும் போது பேனா நட்பையும் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. ஒரு காலகட்டத்தில்
அதற்கான தனியாக விளம்பரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வெவ்வேறு ஏடுகளிலே. அதையெல்லாம் நாம் அறிவோம். இப்போது குறளினுடைய இதற்கு வருவோம். விரைந்து சுருக்கமாகவே சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே. இந்த நட்பு என்பது மிக ஆழமான ஒன்று. நம்முடைய உணர்ச்சி சார்ந்தது, உணர்வு சார்ந்தது. இந்த உணர்ச்சி என்று சொல்லும் போது, தமிழில் சொல்லும் போது ஒப்புக்கொள்ளாத நிலையில் உனக்கு சென்ஸ் இருக்காடா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? உனக்கு அறிவு இருக்காடான்னு கேட்டா சினம் வருகிறது. உனக்கு சென்ஸ் இருக்கான்னா புரியதில்லை, கேட்பதில்லை. நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லும் போது மட்டும் அது புரிகிறது, இது புரிவதில்லை. எனவே உணர்ச்சிகளும் உணர்வுகளும் தான் அறிவு என்பதை மிக பழங்காலத்திலேயே தொல்காப்பியத்திலே இடம்பெற செய்தது மாபெரும் வியப்பினை நல்குகிறது நமக்கெல்லாம் நண்பர்களே. இன்னொருவர் கூட, ஒரு மருத்துவரே திருவள்ளுவர் கட்டாயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறந்தவர் என்று பல ஆணித்தரமான தரவல்களையும் சான்றாவணங்களையும் தந்து ஒரு நூலினை இடம்பெற செய்துள்ளார். வட்டார வழக்குகள் என்பதை பற்றி வட்டார வழக்குகளை கொண்டு, வட்டார வழக்கு சொற்களை கொண்டு நிறுவியுள்ளார். அந்த சொல்லிலே குறிப்பிடும் போது அங்கனம் என்று ஒரு சொல் உண்டு என்பதையும் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்களும் நன்கு அறிவர். அங்கனம் என்பது சாலவம் என்று சொல்லுவார்கள். இப்போ உங்க ஒவ்வொரு வீடுகளிலும் வாஷ் பேசின், சிங்க் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா? அதுபோது தரையிலேயே அமைக்கப்பட்டு இருக்கும், கொஞ்சம் இருளாக இருக்கிற பகுதியில அதிலே நீர் கொட்டப்படும், கழிவு நீர் கொட்டப்படும், ஏனங்கள் கழுவி அந்த நீரும் கொட்டப்படும் என்பதால் இருட்டாக இருப்பது போல அழுக்காகவும் இருப்பதும் என்பதால் அதை அங்கனம் என்று சொல்லுவதால் இன்னமும் அந்த சொல் கன்னியாகுமரி மாவட்டத்திலே வழங்க பெறுவதால் திருவள்ளுவர் கட்டாயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறந்தவர் என்று நிறுவியுள்ளார். அதனை மறுப்பவர்களும் உண்டு, ஏற்பவர்களும் உண்டு என்று ஒரு ஆசிரியரும் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு வியப்புக்கு உரிய ஒரு செய்தியாக நான் அறிந்து கொண்ட செய்தியாக, தற்போதுதான் அறிந்து கொண்ட செய்தியாக உள்ளது என்னவெனில், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எவரும் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை இந்நாள் வரை என்று அந்த மருத்துவர் குறிப்பிடுகிறார். நண்பர்களே, சரி, விரைந்து செல்ல விழைகிறேன். நண்பர்களே, ஒத்துழைக்க வேண்டுகிறேன், உங்கள் இசைவையும் கோருகிறேன். அந்த மருத்துவர் எழுதியிருக்காரு சொல்லிட்டாங்க ஜெகதீசன். சரிங்க ஐயா, நான் அறிந்தவரை யாருங்க ஐயா? சாக்கடை இல்லைங்கய்யா, அங்கனங்கய்யா. அடுக்கலையில் உள்ள ஒரு நீரை சாய்க்கிற இடம் தாங்கய்யா, சாக்கடை இல்லைங்கய்யா. சாலவம், சாலவம் என்று சொல்லுவாங்க. சாக்கடை வேறு, சாலவம் வேறு என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் உள்ளவர்கள் நன்கு அறிவார்கள். நண்பர்களே, இசைவு அளிக்க வேண்டுகிறேன், விரைந்து செல்ல வேண்டிய நிலையில் உள்ளமையால் முதல் குறளாக, இந்த அதிகாரத்தின் முதல் குறளாக, செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுள காப்பு. இந்த குறளுக்கு செய்வதற்கு அரிய ஒன்றாக, ஏனெனில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒன்று என்பதனால் அதுதான் செயற்கு அரிய செயல். நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற முறையை வெவ்வேறு இடங்களில் நாம் குழந்தை தொட்டு, சிறு குழந்தை தொட்டு கிழவன் ஆகும் வரை, கிழவி ஆகும் வரை நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு அகவையிலும் என்று கூட சொல்லலாம். என்பதால் தேர்ந்தெடுக்கின்ற முறையானது நட்பு செய்யப்படுகின்றதுக்காகத்தான் சொல்லுகிறார். செயற்கரிய யாவுள நட்பினை போல, நட்பினை பெறுவது போல, நட்பினை கொள்வதை போல, நட்பினை ஏற்பது போல செயல் ஒன்று வேறொன்று எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். பல பல கோணங்களிலே அதனை ஆழ்ந்து நாம் ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் உள்ளதால் செயற்கரிய என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர்.
இந்த குறளுக்கு இப்படி பொருள்முறை கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியும் தந்துவிட்டால் அது உரைநடை போக்கிலே அமையுமெனில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் கொண்டு முழுமையான பொருளினையும் இயற்கையாக இயல்பாக எளிதாக திருக்குறளுக்கு பொருள் ஏற்றுக்கொண்டு விடலாம் கொண்டு விடலாம் என்பதையும் சொல்லியுள்ளார் இந்த முதுமுனைவர் இளங்குமரன் ஐயா அவர்கள். நட்பின் செயற்கரிய யாவுள, செயற்கரிய யாவுள நட்பின் என்பதனை நட்பின் செயற்கரிய யாவுள என்று சொல்ல உரைநடையாக மாற்றப்படுவதோடு பொருள்முறை கொள்ளுவதும் இதே முறை என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த அடிதான் அதுபோல் வினைக்கரிய காப்பு யாவுள. இந்த வினைக்கு அரிய செய்தி என்பது சொல்லும் போது பலரும் அதனை போன்ற காப்பு தருவது எதுவும் இல்லை, நட்பு செய்வதை போல காப்பு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றனர் பலரும். ஒரு சிலர் இருவர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நட்பை பெறுவதை காட்டிலும் நட்பை செய்வதை காட்டிலும் நட்பை ஏற்றுக்கொள்ளுவதை போலவே அந்த நட்பு தொடக்கம் முதல் நிறைவு வரை இறுதி வரை காப்பாற்றிக் கொள்ளுவது என்பது அதனை விட அரிய செயல் என்று வள்ளுவர் சொல்லுவதாக முதுமுனைவர் இளங்குமரனாரும் சொல்லுகின்றார். அடுத்த குறள். மிக மிக அருமையான ஊமைகளை ஒப்புமைகளையும் தரக்கூடியவர் நம்முடைய திருவள்ளுவர். உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பொதுவான குறளாக பொதுவான நூலாக விளங்குவதற்கு ஒரு காரணம் அதுவேதான். பல பல ஐயங்களுக்கு அப்பாற்பட்டு அறியாமைகளுக்கு அப்பாற்பட்டு தெளிவு தரக்கூடிய ஒன்றாகவும் திருக்குறள் அமைந்திருப்பதால் தான் உலக மக்கள் அனைவரும் ஒரு வேளை இல்லாவிடினும் மற்றொரு வேளை அதனை உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் யாருடைய வலுக்கட்டாயும் இன்றி ஏற்றுக்கொள்வதை எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே. நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு. இந்த குறளினுடைய இதை இப்படி உரைநடையாக மாற்றி படித்தோம் ஆனால் நமக்கு இதனுடைய பொருள் விளங்கும். ஏன் நிலவினை பற்றி சொல்லுகிறார் எனில், நிலவு உலக மக்கள் அனைவரும் காணத்தக்க ஒன்று என்பதால் ஒருவேளை அதனை குறிப்பிட்டிருப்பார் என்று எண்ணுகிறேன் நண்பர்களே. நீரவர் கேண்மை என்பது விளக்குக. நீரவர் கேண்மை பிறைமதி நிறை நீர. இந்த இருட்பகுதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் போக போக பிறை நிலாவிலிருந்து நிறை நிலாவாக முழு நிலாவாக மாறக்கூடியது என்பது போல உள்ளது எது? நல்ல சான்றாண்மை மிக்கவர்களோடு கொள்கின்ற கேண்மை என்று சொல்கிறார்கள், நட்புதான். எனவே அதற்கு அடுத்ததாக சரி ஒன்றை சொல்லிவிட்டார், அதனுடைய மறுபக்கத்தையும் ஒரு நாணயத்தின் மறுபக்கத்தையும் காண வேண்டும் அல்லவா? அப்போதுதான் அந்த நாணயம் செல்லுமா செல்லாதா என்பதை உறுதிப்படுத்த முடியும். ஒரு பக்கத்தை பார்த்துவிட்டு மறுபக்கத்தை பார்க்காமல் இருந்தால் அது செல்லுமா செல்லாதா என்று சொல்ல இயலாது என்பது போன்றே இந்த அடுத்த பக்கத்தையும் நமக்கு காட்டி விடுகிறார் திருவள்ளுவர் தயங்காமல். பேதையார் நட்பு பிறைமதி பின்னீர. இந்த முழு நிலவானது போக போக ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டு குறைந்து கொண்டு மங்கிக் கொண்டு வந்து பிறகு ஒரு நாள் இல்லாமலே போய்விடும் என்பதைத்தான் மிக அழகான ஓமையாக கையாளுகிறார். அவர் சொல்ல வந்தது நிலாவை பற்றி அல்ல, நட்பினை பற்றி என்பதையும் நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. மாபெரும் உருது கவிஞர் இக்பால் சொல்லுவார், கூனல் பிறையே நீ வருந்த வேண்டாம், உனக்குள் தான் முழு நிலா அடங்கி இருப்பது என்பதால் பெருமை கொள் என்று பாவலர் இக்பால் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக மிக அருமையான குறள். வள்ளுவருக்கு அறிவின் மீது வற்றாத பற்று, நவில் தோறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்கிறார். இந்த குறளிலே எந்த சொல்லும் கடினமானது அல்ல, எளிய சொற்கள் தான். இந்த ஒரே ஒரு குறளில் மட்டும்தான் இந்த அதிகாரத்தில் நட்பு என்ற சொல் வாராது இருக்கிறது நண்பர்களே.
10 குறளிலே 9 குறள்களிலும் நட்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வருகிறது. ஆனால் இந்த குறளில் மட்டும் அந்த நட்பு என்ற சொல் இல்லை. இந்த ஏன் வள்ளுவர் நவில் தோறும், நவில் என்றால் சொல்லுக, செப்புக, உரைக்க, கூறுக, பகர்க, அறைக, மொழிக என்றெல்லாம் சொல்லி வரும்போது சொல்லுக என்றதுதானே பொருள். நவில் என்று ஏன் சொல்லுகிறார்? பின்னோக்கி சென்றோமானால் வரலாற்றின் பார்வையிலே வரும்போது அக்காலகட்டத்தில் திருக்குறளையே ஓலைச்சுவடியில் தானே எழுதியிருந்தார். ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டமையால் எல்லோருக்கும் தற்போது நூல் வடிவில் கிடைக்க பெறுவது போன்று ஓலைச்சுவடி கட்டு, ஒரு நூலின் கட்டு கிடைக்க பெறாது. ஆசிரியர் பெருமகனாரிடம் இருக்கும். அந்த ஆசிரியர் எப்போதேனும் சொல்லுவார். ஒரு மாணவன் சொல்ல சொல்ல மற்ற மாணவர்களும் சொல்லுதல் வேண்டும். எனவேதான் வள்ளுவர் நவில் தோறும் என்று சொல்லுகிறார். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்ற ஒரு பாடல் கூட ஆன்மீக பாடல் ஒன்று உண்டு அல்லவா? அதனை போன்று ஒரு மாணவன் சொல்ல வகுப்பறைக்குள் அல்லது ஆசிரியர் பெருமகானுடைய வீட்டிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மீண்டும் சொல்லி சொல்லி பழகுவார்கள் என்பது போல நட்பானது பழக பழக வளர்ந்து கொண்டே போகும் என்பதை இங்கு மிக அழகாகவும் அருமையாகவும் சுட்டியுள்ளார். அதற்கு அடுத்த குறள், நகுதற் பொருட்டன்று நட்டல். இங்க வினைச்சொல்லாக தொழிற்பெயராகவும் நட்டல் என்று பயன்படுத்துகிறார் வள்ளுவர். மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. இந்த பொருள்பட உலக பேரறிஞர்கள் அல்லது உலகிய இலக்கிய வாணர்கள் எவரும் இந்த பயன்பாட்டினை, நட்பின் பயன்பாட்டினை பிரான்சிஸ் பேக்கன் உட்பட யாருமே குறிப்பிடவில்லை நண்பர்களே. ஒவ்வொரு சொல்லையும் அருமையாக வைரக்கல் என்று, ஒளிக்கல் என்று சொல்லுவது போல அந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் திருவள்ளுவர். அவருக்கே உரிய பெரும் ஆற்றல் ஆகுதே. நகுதற் பொருட்டன்று. சரி, இதனை எப்படி பொருள்முறை கொள்ளலாம் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. நட்டல் நகுதல் பொருட்டன்று. நட்பு கொள்வது என்பது வெறுமனே சிரித்து அரட்டை அடித்து பொழுதுபோக்குவதற்காக அல்லவே அல்ல. இந்த மிகுதிக்கண், இந்த கண் என்ற சொல்லையும் இந்த அதிகாரத்திலே பல குறள்களிலே பயன்படுத்துகிறார். மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. இந்த நட்பு என்பதுடைய இது ஏன் இடித்தல்? இடித்துரைப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதனை போன்றே பல நண்பர்கள் தடுமாறி போவதற்கும் நிலைமாறி போவதற்கும் காரணம் உரிய நட்பு வட்டத்தை அறியாத பருவத்திலிருந்தே தேர்ந்தெடுத்து பழகி வந்து பயன்படுத்தி கொள்ளாத ஒரு காரணத்தால் தான். இப்போது அது ஒரு வணிக நோக்கில் சென்று விடுவதையும் நாம் கண்கூடாக காண்கின்றோம். எனவே நட்பினை இந்த இரு வகையினையும் பகுத்து கொள்ளுதல் வேண்டும். நட்டல் என்பது நகுதற் பொருட்டன்று, சிரித்து மகிழ்வதற்காக மட்டும் அல்ல என்று ஒரு பகுதியை சொல்லிய வள்ளுவர், சரி வேறு எதற்கு? மிகுதிக்கண் அவன் உரிமைக்கு மேலாக என்பதோடு மட்டும் அல்லாமல் வாழ்விலே முறை தவறி வழி தவறி தடுமாறி செல்லும் இடத்தில் அங்கேயே கண்டித்து கடிந்துரைத்து அவனை நல்வழிப்படுத்து, அதாவது இடித்தல் என்று உடல் அளவிலே சொல்லுவதை போல சொல் அளவிலே சொல்லி அவனை திருத்துவதற்குத்தான் இடித்தல் என்று சொல்லுகிறார். வெறுமனே சொல்லுதல் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் கடிந்துரைத்து அவன் நல்வழிக்கு திரும்புவதற்கு ஆன வழிமுறைகளை சொல்லுதல் வேண்டும் என்ற அளவில் தான் இடித்தற் பொருட்டு என்றார். இந்த கண் என்ற சொல்லுக்கு கல் என்ற சொல் கல் என்ற சொல்லும் கண் என்று மாறுகிறது. கண் என்றால் இடம் என்பதுதான் பொருள். மிகுதி கண்ணா அந்த இடத்திலேயே பிறகு சொல்லலாம், நாளை சொல்லலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் அதே இடத்தில் அப்போதே கண்டித்து விட வேண்டும், திருத்தி விடுவதுதான் நோக்கமாக அந்த நண்பனுக்கு அமைந்திருத்தல் வேண்டும் என்பதைத்தான் இங்கு சொல்லுகிறார் நண்பர்களே. 785வது குறள், புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். இதில் பொருள்முறை கொள்ளுவதை அப்படியே கொள்ளலாம். இருக்கின்ற சொற்களின் முறைப்படியே உரைநடையில் படிப்பது போன்றே
நாம் கொள்ளுவதற்கு ஏற்ற வகையிலே அமைத்திருக்கிறார் திருவள்ளுவர். புணர்ச்சி பழகுதல் வேண்டா. இந்த புணர்ச்சி என்று சொல்லும் போது, புணர் என்று சொல்லும் போது ஏதோ தவறான பொருள் கொள்ளுதல் வேண்டாம். ஒருவரோடு ஒருவர் இணைதல். இணைதல் என்பது உடல் சார்ந்து பருப்பொருள் சார்ந்து மட்டுமல்ல, மூளைக்குள் உருவாகிற கருத்து பொருள் கருதுபொருளை பற்றியும் கூட என்பதைத்தான் புணர்ச்சி பழகுதல் வேண்டா. ஒரு கைகுலுக்குவதோடு மட்டும் அல்லாமல், உணவு உண்பதோடு மட்டுமல்லாமல், அடிக்கடி அவரை சந்திப்பதோடு மட்டுமல்லாமல், உணர்ச்சி சார்ந்து, இங்கே உணர்ச்சி என்ற சொல்லுக்கு திருவள்ளுவர் அறிவு என்ற பொருளைத்தான் தருகிறார் என்று நான் நினைக்கின்றேன் நண்பர்களே. உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். இந்த கிழமை என்று சொல்லும் போது உரிமை என்ற பொருளிலே தெரியும். நட்பு என்பதற்கு உரிமைக்கு அடையாளம், நட்புரிமைக்கு அடையாளம் என்ன எனில், ஒரு நண்பன் வேறொரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு நாளும் சந்திக்காமல் கூட இருந்திருக்கலாம், ஆனாலும் இருவரும் நண்பர்கள் தான் என்பது போன்று. அவர்கள் எப்படி நண்பர்கள்? பேரா நண்பர்களா, அல்லது சொன்னது போல இந்த மின் அஞ்சல் நண்பர்களா? இல்லை. அவர்கள் அறிவு சார்ந்து, அறிவால் ஒருவர் எண்ணுவதை அடுத்தவர் எண்ணக்கூடிய அளவிற்கு உள்ள நிலைதான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று ஒரு பாடலிலே வருகிறது அல்லவா? அதனை போன்றே நான் சொல்ல நினைப்பதை என் நண்பன் சொல்லுவதாக, நான் நினைப்பதை என் நண்பன் சொல்லாமல் அவனும் அதனையே நினைத்து கொண்டு இருவரும் ஒத்த வேளையில், நண்பனே, அடே ராமு, நான் சொல்ல நினைத்தேன், நீ முந்திக் கொண்டாய் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் அல்லவா? அதுதான் எண்ணம் சார்ந்து ஒருவரோடு ஒருவர் கருத்து ஒத்து போகிறது என்று சொல்லுகின்றார்கள். எனவே தான் உணர்ச்சி பழகுதல் தான் வேண்டும், அறிவு சார்ந்தும் பழகுதல் வேண்டும். அதனைத்தான் அங்கே இடித்துரைப்பதை பற்றியும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நண்பர்களே. இந்த முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. இது என்ன புது வகை நட்பு என்று சொல்லும் போது, இப்போது நம்முடைய வாழ்க்கை முறையே மாபெரும் நடிப்பு, நடிப்பு கலையாக நமக்கு பல நோய்களுக்கு எல்லாம் வழிவகுப்பது இந்த நடிப்பு தான் என்றும். நடிப்பும் ஒப்பனையும் பொய்யும் போலியுமாக நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதால், தேவையின்றியே அமைத்துக் கொள்வதால் தான் என்பதை மனநல மருத்துவராக இருக்கும் ஐயா வீரமுத்து ஐயா அவர்களும் ஒப்புக்கொள்வார் என்று நம்புகின்றேன். பல தேவையின்றியும், தேவைப்பட்டதற்கு மட்டுமல்லாமல் பொய் சொல்லுதல், போலியாக நடித்தல், இவையெல்லாம் தேவையல்ல. வெளிப்பார்வைக்கு எந்த நோயை தராவிட்டாலும் மூளையினுடைய இயக்கத்திலே செயற்பாடுகளே கண்டிப்பாக பிறழ்வுகள் ஏற்படும். சொல்லொன்றும் செயலொன்றும் இருப்பின் கட்டாயமாக குழப்பம், அது வெளிப்படையாக தெரிய வருவதால் அதிலே சிலர் நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்கிறோம், மாற்றிக்கொள்கிறோம், மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கொள்ளுகிறோம். ஆனால் எண்ணங்களை பொறுத்தவரை ஒருபோதும் ஒருப்பதிலிருந்து, தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. அந்த பழமொழியை நினைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கில்டி கான்ஷியன்ஸ் requires no accuser. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் நெஞ்சு என்று சொல்லவுடனே இங்கே நினைத்துக் கொள்ளாதீர்கள் நண்பே. தலையில் உள்ள மூளைதான் அதனுடைய செயற்பாட்டை தான் நெஞ்சு என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டதாகவும், அகம் என்று சொல்லுவதையும் இந்த மூளையின் செயற்பாட்டத்தை, இயக்கத்தை தான் என்பதையும் குறித்துக் கொள்ள வேண்டுகிறேன் நண்பர்களே. மிக அருமையாக படிப்படியாக உயர்த்தி கொண்டே போகிறார் திருவள்ளுவர் பெருமகனார். இந்த குறளை பாருங்கள். அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. நெருங்கிய நண்பன், பல ஆண்டுகள் பழகிய நண்பன், உற்ற நண்பன், உற்றுழி நண்பன், எல்லா நண்பனாக இருக்கும் போது அவனுக்கு ஒரு அறிவுறுத்தல்கள் அல்லது அறிவுரைகள் சொல்கிறீர்கள். அந்த அறிவுரையை அவன் கேட்கவில்லை, அவன் தவறான வழியை அதை அழிக்க முடியவில்லை, அவனுடைய போக்கினை வழியினை மாற்ற இயலாத நிலை ஏற்படுகிறது. ஆனவரை சொல்லிவிட்டேன், அழுது பார்த்து விட்டேன் என்று சொல்லுவது போல நாம் கரைந்து கரைந்து, ஒரு தாய் தன் மகனிடம் சொல்லுவது, கரைந்து கொண்டே இருக்கிறேன், என் மகன் இங்கே கேட்கிறான் என்று தாய்மார்கள் புலம்புவது போன்று
நண்பனிடமும் புலம்புகிறோம். அவன் கேட்கவில்லை. அவன் கேளாது அவன் வழியிலேயே சென்று கொண்டிருக்கிறான். தீங்கினை எதிர்கொள்கிறான். வேடிக்கை பார்ப்பவன் நண்பன் அல்ல. வேறு என்ன செய்வது? அவனோடு அந்த துன்பத்தில் தானும் உழன்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவது மிக மிக ஆழமான மனநல கருத்துடையது என்பதையும் திருவள்ளுவர் ஒரு மாபெரும் மனநல மருத்துவராகவும் விளங்குகிறார் என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. இந்த உழப்பது என்று சொல்லும் போது புதிய சொல்லாக இருக்கிறதே என்று எண்ண வேண்டாம். ஒரு மறை கழண்டு விட்டது அவனுக்கு என்று சொல்லுகிறார்கள். ஒரு நட்டை திருப்புகிறோம், அது திரும்பும் போது அது சுற்றி கொண்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் அதனுடைய த்ரெட் என்று சொல்லக்கூடிய புரியானது உழல்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே இடத்தில் அது சுற்றி கொண்டிருக்கும். நெருக்கமாக உள் சென்று பொருந்தாது என்பதைத்தான் உழல்கிறேன், என்னவோ வாழ்க்கையில உழந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுதான் உழத்தல். உழவு தொழிலும் என்பதும் உழவு தொழில் கடினப்பட்டு பல வேலைகளையும் ஒரே வயலுக்குள் மேற்கொள்ள வேண்டிய நிலையைத்தான் உழத்தல் என்ற பொருள்பட சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த சிக்கலுக்குரிய ஒரே ஒரு குறளாக இந்த குறள் அமைந்திருக்கிறது. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இழுக்கண் களைவதாம் நட்பு. இந்த உடுக்கை என்று சொல்லும் போது எல்லோருமே அரையாடையை எண்ணிக்கொள்கிறார்கள். அரையாடையை பற்றி சொல்லவில்லை வள்ளுவர் என்பது என் தாழ்மையான கருத்து நண்பர்களே. மேலாடையை பற்றி தான். சடையப்ப வள்ளல் கூட சோழன் அவைக்கு செல்லுகிறார். செல்லும் போது ஏன் அவைக்கு வரவில்லை? அமைச்சர் பெருமகனாரை மன்னர் கேட்கிறார், ஏன் வரவில்லை, அவைக்கு வரவில்லை என்று கேட்கும் போது, காலிலே பெரிய கட்டி புறப்பட்டு விட்டது மன்னரே, அதனால் வர இயலவில்லை. கட்டி புறப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே அவர் அந்த வேட்டியை மடித்து கட்டுவார் என்று எண்ணிக்கொண்டு கேட்டார். ஆனால் அந்த சடையப்ப வள்ளலோ அந்த பட்டு அல்லது துணி உயர்ந்த வேட்டியை கிழித்து காட்டினார் என்ற ஒரு பதிவினை இலக்கியத்தில் காணும் போது தமிழன் எந்த அளவிற்கு மான உணர்வு மிக்கவனாக இருக்கிறான் என்பதையும், இந்த உடுக்கை என்பது உடுப்பது உடுக்கை, அடிப்பது உடுக்கை அல்ல, உடுப்பது உடுக்கை என்று உடுப்பு என்று சொல்லலாம், உடுக்கை என்றும் சொல்லுகின்றார்கள். அந்த குறிப்பாக சிறப்பாக ஆணினுடைய உடையை மேலாடையை தான் குறிப்பிடுகிறார் வள்ளுவர் என்பது திண்ணம். ஏனெனில் குளிராலோ அல்லது வெப்பத்தாலோ மானக்கேடு நிகழ்ந்துவிடக் கூடாது என்பது மேலே துண்டோ அல்லது வேறொரு உடையோ போர்த்தி செல்லும் போது நாம் எல்லாம் பார்த்திருப்போம். வடமொழியிலே சொல்லும் போது அங்க வஸ்திரம் என்று சொல்கிறார்கள். மேனியில் போடுகின்ற துணி, அவ்வளவுதான். மேலாடையை கூட நீக்குவதற்கு அவையில் ஒரு அவைக்குள் செல்லும் போது, வீட்டில் இருக்கும் போது அரையாடையோடு இருக்கக்கூடிய ஒரு மாந்தன் ஒரு அவைக்குள் செல்லும் போது அவையினருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே அவர் தன்னுடைய துண்டினை கூட நீக்க மறுத்து விடுவார். மானக்கேடு, தன்மானத்துக்கு இழிவு என்று மலையாள கதை எழுத்தாளர் தகழி சிவசங்கரன் ஒரு அருமையான ஒரு கதை ஒன்றினை எழுதியிருப்பார். நம் எண்ணத்தை தொடக்கூடிய அளவிற்கு அது. ஒருவர் ஒரு உணவு விடுதிக்கு செல்லுவார். சென்று உண்டு முடித்து விடுவார். இந்த காசாளரிடம் வரும்போது அவர் பையை தடவி பார்ப்பார். அவருடைய சட்டை பையிலே இருக்க வேண்டிய மணிப்பை, பணப்பை இல்லாது போயிருக்கும். கவலை கொண்டு எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், நான் உங்கள் உணவு விடுதிக்கு வழக்கமாக வருகின்றவன் தான், உண்கின்றவன் தான் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறார். காசாளர் மறுத்து விடுகிறார். சட்டையை கழட்டு என்கிறார். சட்டையை கழற்று என்று சொன்னவுடன் அவரும் கூச்சப்பட்டு மானக்கேடு வந்துவிட்டதே என்பதையும் எண்ணிக்கொண்டு அவர் சட்டையை கழட்டத் தொடங்குகிறார். பின்னிருந்து ஒரு குரல் கேட்கிறது, கழட்டாதே, சட்டையை கழட்டாதே என்று சொல்லுகிறது. யாரடா அது, யாரது என்று திரும்பி பார்க்கிறார். பின்னிருந்து வந்து, தர இது உன்னுடைய பணப்பர்சு இருக்கா பாரு, பணப்பை இருக்கா பாருன்னு கைலியை காட்டுகிறான். கைலிக்குள் பணப்பைகள் நிறைய இருக்கின்றன. அதிலே அவருடைய பணப்பையை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். எடுத்து கொடுத்து காசாளரிடம் கொடுத்து விடுகிறார். அப்போது அவர் நினைக்கின்றார்,
அவனுடைய பெயரை கூட கேட்கவில்லையே. சரி, கடவுள் என்று பெயர் வைத்துக் கொள்வோம் என்று தன் கதையை நிறைவு செய்கிறார் தகழி சிவசங்கரன். அதனை போன்றுதான். எனவே மேலாடையை பற்றி தான் இருக்கு. அரையாடை நழுவும் போது கை என்று சொல்லுவதெல்லாம் அல்ல. எந்த உறுப்பினை மறைக்க ஆண்மகன் விரும்புவான்? நண்பர்களே, உங்களை வலுக்கட்டாயமாக இழக்க செய்யும் போது, சட்டையை இழக்க செய்யும் போது, இந்த 2 கைகளையும் கொண்டு பொத்தி, கை கொண்டு மெய்பொத்தி என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அதனை போன்றுதான் உடுக்க இழந்தவன் கை போல என்று சொல்லும் போது, அப்படி இழக்க நேர்ந்தால் தன் கையால் அந்த உறுப்பினை மறைத்துக் கொள்ளுவது போல என்று ஒரு உவமையை அருமையாக பொருத்தி காட்டுகிறார் நண்பர்கள். எப்படி? நண்பனுக்கு ஓடோடி உதவி செல்ல வேண்டும். ஏன் அப்படி என்றால், ஏன் ஓடோடி அவன் கேட்காமலே ஓடோடி சென்று உதவ வேண்டும் எனில், அங்கும் ஒரு குறள் வருகிறது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். ஏன் மரம் போலும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர்? மரம் என சொல்லாதீர்கள், வரம் என சொல்லுங்கள் என்று புதுப்பாவலர் வைரமுத்து கூட சொல்லுவார். ஏன் மரம் என சொன்னார்? இழிவு செய்கிறாரா? அல்ல. மரமானது எல்லாவற்றையும் தருகிறது. நிழல் தொடங்கி காய் தொடங்கி கனி வரை எல்லாவற்றையும் கருது. கடைசியிலே தன் தண்டு பகுதியையும் தந்து மகிழ்கிறது. ஆனால் அது நிலைத்தனை என்பதால், மரம் என்பதால் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது என்பதால் அது அந்த இடத்திலிருந்து தன்னை நாடி வருபவர்களுக்கு மட்டும் உதவும். ஆனால் மனிதனும் அப்படி இருந்து விடக் கூடாது. ஓடோடி சென்று உதவிடல் வேண்டும் என்பதற்கு இவனுக்கு 2 கால்கள் இருக்கின்றன. மற்றொன்று, அவன் மூளைக்குள் அன்பு என்பது சுரக்கிறது அல்லவா? எனவேதான் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்ற பொருள்பட ஓடி சென்று அவன் கேட்க வேண்டும் என்று, உதவி கேட்க வேண்டும் என்று காத்திராமல், கண்ட மாத்திரத்திலேயே, தேவைப்படும் என்பதை உணர்ந்த மாத்திரத்திலேயே ஓடி சென்று உதவிடல் வேண்டும் என வள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார். நண்பர்களே, நம்முடைய தமிழர்களுக்கு தவிர எல்லோருக்கும் திருக்குறள் மிக மிக அருமையாகவே பிடித்திருக்கிறது. அதனை பிடித்திருப்பது மட்டும் அல்லாமல், படித்திருப்பது மட்டும் அல்லாமல், தன் மொழிக்கு அதனை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற பேர் ஆவலும் துடிப்பும் உள்ளவர்கள் பெருமளவிற்கு பெருகி வருகிறார்கள். ஆங்கில மொழியில் பற்றி சொல்லுகின்றோம். ஆங்கில மொழியில் மட்டுமே 40க்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப் பெறுகின்றன. கடைசி குறளாகவும் மற்றொரு குறளாகவும் ஒவ்வொரு சொல்லையும் வைரக்கல்லை தேர்ந்தெடுப்பது போல தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் அருமையை, சிறப்பினை, பெருமையினை நம்முடைய திருவள்ளுவர் எப்படி அந்த காலகட்டத்திலே அகர முதலிகள் இல்லாமல், சதுர அகராதிகள் இல்லாமல், கலைக்களஞ்சியம் இல்லாமல், புரட்டி பார்க்க கைக்கு உதவக்கூடிய உதவி நூல்கள் இல்லாமலேயே எழுதியிருக்கிறார் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது நாம் விலை கொடுத்து புத்தகங்களை வாங்குகிறோம். அதிலே பர்வீன் சுல்தானா அம்மையார் சொல்லும் போது சொல்லுவார்கள், எந்த கொம்பனாலும் ஒரு படைப்பாளியினுடைய படைப்பினை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. அவர்கள் விலை கொடுத்து வாங்குவதாக சொல்லுவதெல்லாம் அச்சுக்கூலியும் தாழ் கட்டணமும் மட்டுமே சொல்லுவார்கள். அதனை போன்றுதான் நாம் ஒரு படைப்பாளனுடைய படைப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அறிவியல் கருவிகளை பயன்படுத்தி கொள்ளுவதை போன்றுதான். 789வது குறள் இந்த குறளுக்கு தான் சொல்லணும். நட்பிற்கு வீற்று இருக்கை யாது எனில் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. இந்த கொற்பின்றி என்று சொல்லும் போது தயக்கமின்றியும் என்று சொல்லலாம், சுணக்கமின்றி என்று சொல்லலாம், குறையின்றியும் என்று சொல்லலாம். நட்பிற்கு ஏன் வீட்டு இருக்கை என்று சொல்லுகிறார் வள்ளுவர்? இருக்கை என்றால் உங்கள் அளவிற்கு, உங்கள் வடிவிற்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும். அரியணை என்பது மன்னன் தன் இருக்கைக்குள் அமர்ந்து கொள்ளும் போது
அவன் அமர்கின்ற வகையை வீறு கொண்டு வீற்று இருக்கை என்று சொல்லுகிறார்கள். கைகளை, இரண்டு கைகளையும் இருபுறம் வைத்துக் கொள்ளலாம். கை வசதி உண்டு, வாய்ப்பு உண்டு. கையில்லா நாற்காலி அல்ல, தற்போது உள்ள நெகிழி நாற்காலியோ இரும்பு நாற்காலியோ மர நாற்காலியோ அல்ல, வீற்று இருக்கை என்று சொல்லுவதற்கு காரணம், அவர் அமர்ந்த பிறகும் இடது பக்கமும் வலது பக்கமும் பெரு அளவிற்கு இடம் இருக்கும். நெருக்கி அடித்துக் கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு அமர்வதற்கான தேவை இல்லாத ஒரு இருக்கையைத்தான் வீற்றிருக்கை என்று சொல்லுகிறோம். நாம அமர்ந்திருப்பதெல்லாம் வெறும் இருக்கை, அது வீற்றிருக்கை என்று சொல்லுவது போல நட்பிற்கு வீற்றிருக்கை என்பது எந்த இடம் என்பதுதான் பொருள். இருக்கை என்று சொன்னால் கூட யாதெனில் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. இந்த எல்லா வகையிலும் நண்பர்க்கு உதவி செய்வதுதான் சரியான இடம் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். வீற்றிருக்கை என்ற ஒரு சொல்லினை பெய்து அவருடைய அருங்கருத்தினை நிறுவுகிறார். ஒரே ஒரு குறள் 790. இந்த குறளும் கடைசியாக ஒரு முத்தாய்ப்பாக, ஒரு முற்றுப்புள்ளியாக வள்ளுவர் சொல்லுவதை பாருங்கள். இணையர், 3 சுழி நை அல்ல, 2 சுழி இன் என்று சொல்லுகிறோம்ல, இன்னா என்று சொல்லுகிறோம் அல்லவா. இணையர் இவர் எமக்கு, இன்னம் யாம் அவர்க்கு என்று பொருள்பட இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு. அடடா, இந்த குறளினுடைய அருமையை பாருங்கள். பலரும் நாம் நடைமுறை வாழ்விலே ஒவ்வொரு இடத்திலும் அந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன், அவன் என்னோட நான் 5வதுல படிக்கும் போது ஒன்றாக படித்தவர்கள், இப்ப இந்த பதவியை எட்டி விட்டார் என்று சொன்னாலும் அவர் என்னை அன்போடு நட்பு கொண்டு இன்னமும் இப்போது கூட அலைபேசியிலோ தொலைபேசியிலோ என்னோடு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னாலும் நட்பிற்கு குறை வந்து விட்டது என்று சொல்லுகிறார். புல் என்று சொல்லும் போது புல்லன் என்று சொல்லுகிறோம் புல் போன்றவன் என்று சொல்லும் போது அது வளையும் மிதிபடும் என்பது போல புல் என்னும் நட்பு. அதற்கு நட்பு என்ற சொல்லுக்கு குறை வந்துவிடும் என்று மிக மிக அழகாகவும் தெளிவாகவும் அருமையாகவும் நமக்கெல்லாம் யாத்து சென்றுள்ள திருவள்ளுவரை எண்ணி எண்ணி நாமெல்லாம் எல்லா காலமும் மகிழ்ச்சி அடையலாம், எல்லோரும் மகிழ்ச்சி அடையலாம். அதிலே ஒரு பெரும் வியப்பு என்னவெனில், நாம் இதனை வாழ்வியலாக கொண்டு விட்டோமே எனில் நமக்கு கட்டாயமாக வாழ்விலே அனைத்து சிறப்புகளும் அனைத்து மகிழ்வும் வந்து சேரும் என்பதில் எவ்வகை தயக்கமும் எவ்வகை சுணக்கமும் இல்லை என்று கூறி, எனக்கு மாபெரும் வாய்ப்பினை நல்கியமைக்கும், என்னுடைய நானே கொண்டாடாமல் இருந்த 75வது பிறந்த நாளை கொண்டாடிய உங்களோடு நான் கலந்து கொண்டாடியமைக்கும் என்னுடைய பெருமகிழ்வையும் தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நண்பர்களே. மிக்க நன்றி ஐயா. பிறந்த நாள் கொண்டாடிய மகிழ்வில் 5க்கு 10 கொடுத்து விட்டார் ஐயா. இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள்னா ஒரு இடத்துல கண்ணகி தான் சிறந்ததுன்னு பேசுறது, இன்னொரு இடத்துல மாதவி பேசுறது, இன்னொரு இடத்துல திரௌபதியை பேசுறது, அந்தந்த இடத்துக்கு எது வேணுமோ அதை பேசிட்டு போறவர். வள்ளுவர் இந்த யாவுல இதை விட பெருசு எங்கடா இருக்கு, இதை விட பெருசு எங்கடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல சொல்லியிருப்பாரு. நட்பின் செயற்கரிய யாவுல இதை விட பெருசு என்ன இருக்கு, பெண்ணின் பெருந்தக்க யாவுல அங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஊழின் பெருவெளி யாவுல அப்படின்னு இந்த 3 குறள்ல பாத்தீங்கன்னா இதை விட பெருசு எங்க இருக்கு, பெருசு எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அப்படி இந்த பட்டிமன்ற பேச்சாளரா வள்ளுவர்னு பார்த்தாக்க ஒவ்வொரு பண்பிற்கும் ஒன்றொன்றை அடையாளம் காட்டுகின்றார். பெண்ணின் என்ன பெருந்தகை, அதை போன்ற பெருந்தகை வேற எங்கடா இருக்கு பெண்மையை விட அப்படின்னு அதை கேட்கிறாரு. செயற்கரிய செயல் செய்வதற்கு நட்பை விட வேற என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. பெருந்துன்பத்தை தருவதற்கு அது நாம் ஒற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஊழை விட பெருந்துன்பத்தை தருவது எது என்று வள்ளுவர் கேட்கின்றார். இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், அதை சொல்லிவிட்டேன். ஐயா அவர்கள் தகரி சிவசங்கரன் பிள்ளை கதையை சொன்னார்கள். அந்த மனநிலை என்பது மக்களின் மனநிலை தான்.
கடவுள் ஏன் பரிசை திருடி கொண்டு போக வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. தகலி சிவசங்கர பிள்ளை உட்பட கொண்டு வந்து கொடுத்ததால் அவன் கடவுளாகி போனான். திருடி கொண்டு போனவன் அவன்தான் என்பதை மறந்து விடுவார்கள். அதே போல என் பிரச்சனை தீர்ந்து போச்சு, அப்பா நன்றி. பிரச்சனை கொடுத்தது ஏன் கொடுத்தேன்னு நான் கேட்கறது இல்ல. பிரச்சனை வராம கடவுள் ஏன் தடுக்கலைன்னு அதை பத்தி நம்ம கேட்கறது கிடையாது. அது தீர்ந்து போனோட கடவுள் தீர்த்துட்டான்னு சொல்ற அந்த மனநிலை இருக்கு பாருங்க. அதே மனநிலை தான் இந்த தகலி சிவசங்கர பிள்ளை கதையிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு உங்கள் சிந்தனைக்காக சொல்றேன். ஒரு தமிழறிஞர் சொல்லுவார், ஒரு பழைய தமிழ் சொல்லின் பொருள் தேவை என்றால் நான் மலையாள அகராதியை தான் சென்று தேடுவேன். இங்கே புழக்கத்தில் இல்லாத பல சொற்கள் அங்கே உள்ளது என்பார். இதை மட்டும் சொல்லி, இது வேற எதுக்காகவும் சொல்லல, திருவள்ளுவர் மலையாளத்துல பிறந்தாருன்னு நான் சொல்ல வரல. நன்றி கூறுவதற்காக புதுமை இலக்கிய தண்டலின் துணை செயலர் எங்கள் ராவணன் மல்லிகா அவர்கள். வணக்கம். 74 முடிஞ்சு 75 தொடங்கும் அடியெடுத்து வைக்கும் திருவள்ளுவர் திருக்குறள் ஆயத்தொற்பு நிகழ்த்தி வரும் ஐயா பள்ளி பிச்சனவர்களுக்கும், அவருக்கு வாழ்த்து தெரிவித்த நெறியாளர் வெற்றியாளன் அவர்களுக்கும், வந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வரை தந்த உங்கள் அனைவருக்கும் நேரத்தின் நெருக்கடிக்கு ஒவ்வொரு பெயரும் விழிக்க முடியவில்லை, நேரம் நெருங்கிவிட்டது. உங்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து 79 புதுமை இலக்கியத்தின் தலைவர் ஐயா மீனாட்சிக்கும், புதுமை இலக்கியத்தின் தலைவராக மேல தொடங்குறப்ப நாங்க 2-3 பேர் தான் பொறுப்பாளர் தான். இப்ப புதிய பொறுப்பாளர் சிறப்பா போட்டுட்டு சிறப்பா நடந்திருக்கு. ஐயா நெறியாளர் வந்து நம்ம வெற்றியாளர், துணைத் தலைவர் வந்து பள்ளி பிச்சநாயகம், பொருளாளர் வந்து நம்ம மாணிக்கம். இது போன்ற அருமையான அதாவது கொடையாளர்கள் பார்க்க போனா தட்சிணாமூர்த்தி ஐயா, நாராயணன் ஐயா, இது போல எல்லாருக்கும் பார்க்க துரைராஜ் ஐயா, இவங்க எல்லாம் சிறப்பு செய்து ஒவ்வொரு கூட்டத்தில் சிறப்பு அவருக்கும் வந்து சிறப்பு அனைவருக்கும் ஒரு நன்றி. அதாவது நட்புக்கு இலக்கணம் ஐயா ஏறக்குறைய ஒரு ஒரே ஒரு செய்தி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்தியாவில் குரல் கொடுத்த ஒரு 2 பெரும் தலைவர்கள், ஒரே 2 பெரும் தலைவர் யார் என்றால், வடக்கே தோன்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், தெற்கே தோன்றிய ஐயா தந்தை பெரியவர்கள். ஒரு 2 நிமிஷம் முடிக்கிற ஒண்ணும் இல்ல. 1931 டாக்டர் அம்பேத்கர் இந்து மதத்தை சாடிய போது இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் ஆயத்தை ஒரே தொடர்ந்து சிவசனம் சொன்னார் பத்தியா ஒரு கதை. பசு கொடுத்த மாதிரி உடனே இருப்பதான் நம்ம ஐயா. அதே மாதிரி இன்னும் ஒண்ணும் வேற ஒண்ணும் இல்ல. காந்தி கேக்குறாரு, காந்தி ஒரு சொல்றாரு, நீ ஏன் அம்பேத்கர் பாத்துக்காரு, நீ ஏன் வெள்ளைக்காரங்கிட்ட கூட போற, நம்ம நாட்டு சுதந்திரக்கு நீ பாடுபட வேண்டிய அதுக்கு சொல்றாரு பாருங்க. மிஸ்டர் காந்தி, நீங்கள் கூறும் தாய்நாடு எங்களுக்கானது இல்லையே. இந்த நாட்டில் யாருக்கு உரிமை இருக்கிறது? மேல் ஜாதி என்று சொல்லப்படும் மக்களுக்குத்தான் இருக்கிறது. இந்த நாடு ஜாதியாலும் வர்ணங்களாலும் பிரிந்து கிடைக்கிறது. உங்கள் வேதம் கூறும் சூத்திரர்களான எங்களுக்கு நடக்க உரிமை இல்லை, பகல் வெளிச்சல் நடப்பதற்கு உரிமை இல்லை, உடம்பை மறைக்க உரிமை இல்லாமல் கடையில் போய் உப்பு என்று கேட்டால் அடித்துக் கொள்ளுகின்ற நாடு இந்த நாடு. எங்களுக்கென்று சொந்தம் இல்லாமல் இருக்கும் போது இதை எப்படி சுதந்திரம் என்று சொல்ல முடியும்? சுதந்திரம் என்று சொன்னால் எல்லோருக்கும், நாலா ஜாதி மக்களுக்கு ஒரே நீதி இருக்க வேண்டாமா? பார்ப்பனை குற்றம் செய்தால் அவனுக்கு முடிய சரிக்கிறது, நாங்க குற்றம் செய்தா தலையை சரிக்கிறதா? அண்ணன் கேட்காது பாருங்க. அவனுக்கு குற்றம் ஒரே பூஜ்யம் தான் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். ஆனால் மாதம் முழுக்க வேலை குடும்பத்தோடு எல்லாம் கொடுக்கக்கூடிய கூலி 2 மூட்டை நெல் தான். இது பணக்காரனுக்கு பொருந்துமா? இது போல கருத்த இதுக்கு வந்து இவ்வளவு விளக்கமா சொன்னார் அண்ணல் அம்பேத்கர். தந்தை பெரியார் ஒரே சொல்லிட்டார், என்ன தம்பி சொன்ன, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னா கொடுத்தினா டெமோக்ரஸி வராதியா, பிராமணர் சொல்லி இந்த வாய்ப்பு அளித்தவங்களுக்கு நன்றி கூறுவது. நன்றி. தோழர்களே, அந்த பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநாடு திருச்சியிலே டிசம்பர் 28, 29 அன்று நடைபெறுகின்றது. அதில் பங்கேற்பாளர்களாக நமது புதுமை இலக்கியத்தின் தோழர்கள் பதிவு செய்து
கிட்டத்தட்ட ஒரு 30 ஆய்வு கட்டுரைகள் அந்த மாநாட்டிலே சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆசிரியர் அவர்கள் வர உள்ளார்கள். 2வது நாள் மாலையிலே நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் பேச உள்ளார்கள். மற்றும் ஆளுமைகள் அமைச்சர் சிவசங்கர், பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்தியாவின் பஞ்சாபிலிருந்து ஒரு 50 பேர் அங்கிருந்து பைக்லயே வர்றாங்க இங்க திருச்சிக்கு. ஆக நமது தோழர்கள் அதில் கட்டாயம் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.